வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடலை மாவு வச்சு இன்றைக்கி நாம் ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி கடலை மாவு பர்ஃபி செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடலை மாவு பர்ஃபி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி இந்த கடலை மாவு பர்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டாக நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாம் இன்றைக்கி கடலை மாவு எடுத்துக்கிறோம். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கடலை மாவு பச்சை வாசனை போக வரைக்கும் நாம் நல்லா வறுத்துக்கணுங்க. கடலை மாவை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறோம். பாருங்கள், கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுட்டு நான் எல்லா நெய்யும் ஆட் பண்ணிட்டேன். 1 கப் கடலை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நல்லா கொஞ்சம் நெய்யில் வேக வைக்கணும். கடலை மாவை கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி ஆனால் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, விட்டுறக்கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் ஓகே. இதை மாற்றிட்டு பாருங்கள், நான் கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேங்க. சுகருக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் முழுகிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுகர் முழுகிற அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் கம்பி பதம் ரொம்ப முக்கியங்க. பாகுபதம்னு சொல்கிறோம்ல, அந்த பாகுபதம் இதில் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுகரை இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு கரைச்சி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், லைட்டாக கம்பி பதம் வர ஸ்டேஜ் ஆச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நாம் கம்பி பதம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கம்பி பதம் வந்துருச்சு. நம்மளுக்கு பாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுருந்தாங்களா அந்த கடலை மாவு நெய் கலந்த கலவை, அதையை நாம் இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்பீடாக கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் நம்ம கொஞ்சம் நெய் பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த நெய்யை நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நெய்யை ஆட் பண்ணோன்னு நல்லா சுருண்டு வருது பாருங்கள் நம்மளுக்கு கடலை மாவு. பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. திருப்பி இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, அதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதனோட பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்தால் ஓகேங்க, அவ்வளோதான். பாருங்கள், நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் ஆல்ரெடி நெய் போட்டு வச்சுட்டேன். இப்போ நாம் இதில் அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. நம்ம இந்த கடலை மாவு கலவையை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடலை மாவு சுகர் சிரப்லாம் போட்டோம்ல, அது நல்லா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பர்ஃபிக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை ஆல்ரெடி நெய் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் இப்போ எடுத்து ஊற்றுறப்ப நெய் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நான் நெய் போட்டுட்டு நல்லா சேஃபாக தட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே இது செட் ஆகிடும். நீங்கள் அப்போவே கட் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கத்தி போட்டு சேஃப் பண்ணோன்னு நல்லா கத்தி போட்டு கட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு வேணுங்கிற சேஃபில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், கடலை மாவு பர்ஃபி ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுலபங்க. சுகரும் நம்மளுக்கு கடலை மாவு நெய் இருந்தால் போதும், சீக்கிரமாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா கீத்தும் தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கடலை மாவு பர்ஃபி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கடலை மாவு வச்சு பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி,
பாய்.